வீட்ல இருந்தே எந்த முதலீடும் இல்லாம மிக எளிமையா நம்ம கேஎம்எஸ் ஷாப்பிங்கோட ப்ராடக்ட்ஸ் ரீசேல் பண்றது மூலமா அழகா சம்பாதிக்கலாங்க. ஒரு பொருள் வாங்கினாலும் ஹோல்சேல் ரேட்ல கிடைக்கும். ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா. அது மட்டும் இல்ல, வேர்ல்ட் வைட் ஷிப்பிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. கூடவே ரீசேல் பண்ற டெக்னிக்ஸும் சொல்லி கொடுத்து கைட் பண்ணுவாங்க. அப்புறம் என்னங்க, ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகுற 9344527437 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கூடவே இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனா வெல்கம் போனஸ் 50 ரூபீஸும் உண்டு. ஸோ மிஸ் பண்ணாம நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. வணக்கம், வெல்கம் டு பல்லாண்டு வாழ்க ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனல். வணக்கம் தொழில்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஏலக்காய் வச்சு ஒரு ட்ரிங்க் எப்படி பண்றது அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஆனா இதோட மருத்துவ குணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏராளம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட நன்மைகள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு வந்துடலாம் வாங்க. பொதுவாக பாயாசம் செய்கிறதா இருந்தாலும் சரி, மசாலா டீ, பிரியாணி செய்கிறதா இருந்தாலும் சரி, இந்த ஏலக்காவை உணவில் சேர்க்காம இருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு ஸ்பைசி நிறைந்தது. இந்த ஏலக்காய் உணவில் மட்டும் இல்லாமல் மருத்துவத்துறையில் மருந்து பொருளாகவும் பயன்படுத்துகிறாங்க. அந்த அளவுக்கு இதில் மருத்துவ குணங்கள் நிறைஞ்சு காணப்படுது. இப்போ இருக்கிற வியாதியில காமனா பாத்தீங்கன்னா இதய நோய், உயர் ரத்த அழுத்தம், நீரிழிவு நோய்னு இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் தான் இப்போ காணப்படுது. பிபியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. 20 பேருக்கு 12 வாரம் 3 கிராம் அளவுக்கு ஏலக்காய் பொடியை கொடுத்துருக்காங்க. இந்த முடிவுல பிபி செக் பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல கண்ட்ரோல் ஆயிருக்கு. இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா ஏலக்காவை நேச்சுரல் டயூரிட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யூரினேஷனை அதிகமா ப்ரமோட் பண்றது மூலமா உடலை தேங்கி இருக்கிற, குறிப்பா இதயத்தை சுத்தி இருக்கிற ஃப்ளூயிட வெளியில தள்ளுது. இது மூலமா பிபி குறையுது. அடுத்ததா, ஏலக்கால நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையவே இருக்கு. இதனால உடலுக்கு தேவையான பாதுகாப்பை தருது. இது செரிமானம், வாய் துர்நாற்றம், பற்சிதைவு ப்ராப்ளத்தை சரி பண்ணுது. எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா சுவிங்கம் தயாரிக்கிற கம்பெனில புதினா சேர்க்கிற மாதிரி ஏலக்காய் எசன்ஸையும் சேர்க்கிறாங்க. வெறும் ஃப்ரெஷரா மட்டும் இல்லாம பல்லுக்கு சிதைவை ஏற்படுத்தக்கூடிய 5 வகையான பாக்டீரியாவை அழிக்குது இந்த ஏலக்காய். சுவாசத்தை சீர் பண்ற தன்மை கூட இந்த ஏலக்காவில் இருக்கு. நுரையீரலுக்கு செல்லக்கூடிய ஏர் ஃப்ளோவை நல்ல இன்க்ரீஸ் பண்ணுது. இதையும் ஒரு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏலக்காவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. ஏலக்காவை பொறுத்த வரைக்கும் பயப்படவே வேண்டாம். இன்டேக் பண்ணுறதுக்கு சேஃபாக இருக்குமா, சேஃபாக இருக்காதா, கன்சியூம் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட்டே வேண்டாம். ஏன்னா நம்ம சேர்க்க போகிறது ரொம்ப கொஞ்சமாக தான். கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு பெரிய பக்க விளைவை ஏற்படுத்தாது. கொலஸ்ட்ரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைக்ளிசரைட்ஸ், எல்டிஎல்ங்கிற கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. இது மட்டும் இல்லாமல் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது. இந்த மாதிரி மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த ஏலக்காவை டெய்லி நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோட பயன்களை நீங்க கண்கூடா பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல 200 ml அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறமா 2 ஏலக்காவை நுணுக்கிட்டு அதுல போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கணும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுட்டீங்க அப்படின்னா துவர்ப்பு தன்மை அதிகமா இறங்கிரும். நல்ல ஆறுனதுக்கு அப்புறமா வடிகட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான, அதே சமயத்தில் மருத்துவ குணம் வாய்ந்த ஆரோக்கியமான ட்ரிங்க்கும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வர காத்துட்ருக்கு. அதெல்லாம் வேணும்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.